ஓரளவுக்கு நல்ல டீட்டெயில்டா படிச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ பிரபு கேக்குதாரா பேசுறது? எஸ் பிரபு, கேட்கணும் பிரபு, கிளியரா இருக்கும். ஓகே. ஸோ அதுல வந்து போன வாரம் அதான் பேசினதா சொல்லி சொன்னாரு. ஈஸ்வரா, ஜீவா, பிரகிருதி, கால, கர்மம், இந்த 5 டாபிக் தான். இது 5ம் வந்து ரொம்ப அழகா ஒன்னோட ஒண்ணு இன்டராக்ட் பண்ணி எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டா சொல்லியிருப்பாங்க நம்ம பகவத்கீதையில. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு பகவத்கீதையில. அது வந்து நமக்கு ஒரு ஒரு இந்த கான்செப்டை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இது அழகா சொல்லிருக்காங்க. இப்ப இதுல வந்து நம்ம ஒண்ணுன்னா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் நீங்க படிச்சு இது பண்ணீங்க, ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க, கரெக்ட். பட் அதுக்கப்புறம் அது எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை முறையில நம்மளுடைய எப்படி வந்து ப்ராக்டிக்கலா நமக்கு வந்து அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ண முடியும், அதனுடைய இம்பாக்ட் இன் அவர் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு அது வந்து இம்பாக்ட் பண்றது அப்படிங்கிறத ஒன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம புரிஞ்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்துக்கலாம்னு வளர்ப்போம். அதுக்குதான் பகவத்கீதையில பகவத்கீதையை வந்து சொல்லுவாங்க 3 டிஃப்ரெண்ட் இதுல இருக்கும். பக்தி யோகா, ஞான யோகா, கர்ம யோகா அப்படின்னு அது மாதிரி டிவைட் பண்ணலாம். அது அது ஒரு டைப். அப்புறம் இந்த 5 டாபிக்கா டிவைட் பண்றது இதுல வர்றது. அது மாதிரி பகவத்கீதையில வந்து உங்களுக்கு நிறைய விதமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இது நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டார்டிங் ஆஃப் வித் பகவத்கீதாவோ இல்லை வேற ஏதாவது சாஸ்திரமோ, நம்ம பாகவதம், ஈசோபனிஷத், அந்த மாதிரி எந்த சாஸ்திரமா எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த சாஸ்திரங்கள்ல வந்து முதல் ரிக்குவயர்மெண்ட் என்ன, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னா அந்த சாஸ்திரங்களுக்கும் வித்தியாசமே கிடையாது. அந்த சாஸ்திரம் தான் கிருஷ்ணர், கிருஷ்ணர் தான் அந்த சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிராக்டிக்கலா, சும்மா வந்து குருட்டு நம்பிக்கையில கேட்கணும்னு சொல்ல, ஒரு முழுசா நம்ம வந்து அதை ஆராய்ந்து கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான், அதை மனசுல வந்து அந்த கான்செப்டை வந்து கன்வின்சிங்கா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளால எந்த விதமான டிஸ்கஷனோ எந்த விதமான கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிற அந்த முயற்சியிலையோ நம்மளால வந்து கொஞ்சமாவது முன்ன போக முடியும். இல்லை இது மேக்சிமம் என்ன ஒரு புஸ்தகம், இந்த புஸ்தகத்துல வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒருத்தர் வந்து கர்ம யோகா பெஸ்ட்டுங்கிறாங்க, இன்னொருத்தர் பக்தி யோகா பெஸ்ட்டுங்கிறாங்க, இன்னொருத்தர் இது பெஸ்ட்டுங்க, அது மாதிரி மாறி மாறி பேசுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு வித சந்தேகமோ இந்த அவநம்பிக்கையோடய நம்ம போனோம்னா நமக்கு நேரம் தான் வேஸ்ட் ஆகும். ஓரளவுக்கு ரொம்ப குறைச்சா ஏதாவது கொஞ்சம் இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லலாம். பகவத்கீதையோட முழுமையா பகவத்கீதையோடைய பலனை நம்ம பெறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, கிருஷ்ணருக்கும் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கும் வேற்றுமையே கிடையாது. ஸ்லோகம் நம்ம படிக்கிறோம் இல்ல பகவத்கீதையில இருந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணருடைய அவருடைய சங்கத்துல இருக்கோம். அவருடைய இது வந்து முழுசா நம்ம வந்து அவருடைய சங்கத்துல இருக்கோம், அவரோட நம்ம அசோசியேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சது. அவருடைய கிருபா நமக்கு இருக்கு. எப்படி நம்ம இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒருத்தர் பார்த்து எது பேசிக்கிறோம் இல்லையோ, இப்போ இந்த லைவா நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியுது. அந்த மாதிரி பகவத்கீதை படிக்கும் போது நம்ம லைவா நம்ம பார்க்க பகவானோட நம்ம இன்ட்ராக்ஷன் பண்ணலாம், அவருடைய அசோசியேட் பண்ணலாம். இதுதான் முதல் விஷயம். நம்ம பகவத்கீதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுல வந்து நமக்கு கிருஷ்ணர் வந்து 2வது அத்தியாயத்துல, முதல் அத்தியாயத்துல கிருஷ்ணர்கிட்ட வந்து அர்ஜுனர் நிறைய கேள்வி இல்லைன்னு கேட்கிறார். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முழுக்க அந்த சாப்டருக்கு பேரு அர்ஜுன விஷாத யோகம். விஷாத யோகம்னா கேள்வி கேட்கிறார். வந்து ஒரு வித மன கலக்கத்தை இருக்காரு, அதுல கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்விக்கெல்லாம் வந்து பொறுமையா அர்ஜுனர் சொல்றது எல்லாத்தையும் கிருஷ்ணர் வந்து காதுல கேட்டுக்கிறார்.
இது நம்ம கிருஷ்ணர்கிட்ட இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். எதுவா இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம யாராவது ஒரு கேள்வி கேட்கறாங்க, இல்ல ஏதோ தன்னுடைய கஷ்டத்தை சொல்றாங்க அப்படின்னா முதல்ல பொறுமையா கேட்கணும். அவங்க பேசவே விடாம நம்ம பாட்ட நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்ப வந்து ஆன்மீக விஷயத்துல மட்டும் எப்படின்னா, இப்ப யாராவது இங்க வந்து நம்ம உங்கள யாரையாவது வந்து நம்ம வந்து நீங்க யாராவது இந்த நியூராலஜிஸ்ட் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, சப்போஸ் யாருக்கு கேட்டோம்னா, இல்லைங்க நான் நியூராலஜிஸ்ட் இல்லைங்க, நான் வந்து ஆப்தால்மாலஜிஸ்ட் அப்படிமா. டாக்டர்கள்லயும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. இன்ஜினியரிங்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், எனக்கு மெக்கானிக்கல் தான் வராது. ஆனா ஆன்மீக விஷயத்துக்கு மட்டும் நான் கேட்டோம், ஒருத்தரும் ஒரு வருஷம் படிக்க மாட்டாங்க. ஆனா நேர்ல அதெல்லாம் பரவாயில்ல, நான் பேச சொல்லிட்டு ஆளாளுக்கு தனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது ஒரு தியரட்டிக்கலா தெரிஞ்சதை சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயத்துல வந்து இந்த இந்த ஏரியால வந்து உங்களுக்கு ஸ்க்ரூட்டினி ரொம்ப கிடையாது. இப்ப நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வந்துட்டு மெக்கானிக்கல் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டீங்கன்னா உங்களை வந்து ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இல்ல வந்து எந்த காலேஜ்ல பாஸ் பண்ணீங்க இது தெரியுமா உங்களுக்கு, இன்டர்வியூ கேட்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க கம்பெனியில தான் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இன்டர்வியூ கேட்டு இன்டர்வியூல என்னது நீங்க பாஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்க வந்து வேலையை கொடுப்பாங்க. ஆனா கோயிலுக்கு போறதுக்கோ ஏதாவது ஒரு குரூப்ல போய் சேர்றதுக்கோ இல்ல பகவத்கீதை கிளாஸ்ல போய் உட்கார்றதுக்கோ இல்ல கேட்கறதுக்கோ, ஈவன் பகவத்கீதை கிளாஸ் கூட யாரும் ஒன்றும் வந்து நம்மள வந்து ஸ்க்ரூட்டினி பண்றது கிடையாது. இல்லையா? அதுதான் வந்து இங்க ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த சென்ஸ் நமக்கு வந்து ஒரு ஒருத்தர் உண்மை பேசுறாரா இல்ல பொய் பேசுறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது, அளக்க முடியாது. கரெக்டா பண்றாரு அப்படிங்கிறது. அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுனால நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா பகவத்கீதைன்னா என்னன்னு தெரியாம நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். அதனால வந்து நம்ம மக்களுக்கு வந்து அதுல இருக்க நம்பிக்கையே போயிடுது. அதோட இல்லாம சில பேர்லாம் கேள்வி கேட்பாங்க, மாமிசத்தை சாப்பிடலாமா, இது எப்படி அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களோ இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்களோ, இவங்க இவங்களை எப்படி வந்து நம்ம கடவுள்னு சொல்றோம், அவருக்கு வந்து நிறைய ஒய்ஃப் வச்சிருக்காங்க, எப்படி இவங்கெல்லாம் வந்து நடத்துறோம், அதெல்லாம் வந்து நிறைய கேள்விகளுக்குலாம் வந்து நம்மளே கேட்பாங்க மத்தவங்கலாம். நமக்கு அந்த கேள்விக்கெல்லாம் பதிலும் தெரியாது. அதனால நமக்கே வந்து நம்ம இது மேல அவநம்பிக்கை வந்துடுது. இதனாலதான் நிறைய பேர் வந்து நம்ம இது இந்த நம்மளுடைய இந்த இது ரிலிஜன் வேற எதுக்கெல்லாம் போறது. அதுல அவங்க விருப்பம் சொல்லிக்கலாம், மேலாம்ப வேணாம். ரீசன் வை தே ஆர் கோயிங் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் திங். ஏன்னா நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய சாஸ்திரத்திலே நம்மளுடைய தர்மத்தை பத்தியே பாதி பேர் தெரியாது, மீதி பேர் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன அதுல வந்து அட்வான்டேஜ் உங்களுக்கு? ஏன் படிக்கிறது சரி ஏதோ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்து தர்மத்தை வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்ததுல போயிடுவாங்க. நான்லாம் வந்து காலேஜ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்தது. எதுக்காக கடவுளை கும்பிடணும், கடவுங்கிறது யாரு, இந்த மாதிரி இத்தனை தர்மம் இருக்கு, ஒருவனுக்கு ஒண்ணு சொல்றாங்களே, இதுல எது சொல்றது கரெக்ட், யார் சொல்றது கரெக்ட், அப்ப மத்ததெல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் என் மனசுல வந்தது. அந்த சமயத்துல தான் எனக்கு சரியான நேரத்துல எனக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது. அப்படி ரொம்ப இன்பிசிட்டிவ், நம்மளோட நேச்சர் இன்பிசிட்டிவ் இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த சமயத்துல நான் போய் இந்த மாதிரி வயசான 18-20 வயசு பசங்கள்லாம் இருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் போயிட்டு உட்காந்து பேசிட்டு கேட்டுட்டு ஒரு ஆர்வத்தோட படிக்க ஆரம்பிச்சதுதான். அப்புறம் அதே வந்து நல்லா வளர்ந்து வளர்ந்து அப்புறம் எனக்கு ஒரு சரியான நேரத்துல எனக்கு என்னுடைய ஒரு எனக்கு குரு கிடைச்சாரு, கொஞ்சம் மாஸ்டர். அவர் வந்து இந்த சாஸ்திரங்களுடைய டீப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் மூலமாகவும் நமக்கு ட்ரெயினும் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப பர்சனல் தான் பண்ணி கொடுத்தாரு. அதனால எனக்கு வந்து தெரிய வந்தது அவங்களுடைய. இது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அது அவங்களுடைய இதை பொறுத்து, அவங்களுடைய பாக்கியம், அவங்களுடைய ஆர்வம், அதெல்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கேள்விகள் எல்லாம் கேட்டாலே நம்ம ஒரு ஆர்வத்தோடு கேட்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கறோம் அப்படின்னா, இப்ப நாளைக்கு வந்து லீவா, ஆபீஸ் இருக்கா, இது இருக்கா அப்படின்னா உடனே வந்து நம்ம எல்லாத்துக்கும் கூகுள் பண்ணி அது பண்ணி நிறைய சர்ச் பண்ணி இந்த இந்த பேங்க் லீவா, இல்லை வந்து ஹாலிடேவா, இல்லை வந்து ட்ரெயின் வந்து கரெக்டான நேரத்தில் போகுதா, அதனால நிறைய நம்ம அதை வந்து செக் பண்றதுக்கு நிறைய யூஸ் பண்ணி எல்லாம்
பட் இந்த ஆன்மீக விஷயத்தை கேட்கறதுக்கு நம்மகிட்ட பொறுமை இல்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தெரியறதுக்கும் யாரு சொல்றது உண்மைட்டு எப்படி கத்துக்கிறது? இப்படி ஒரு மாதிரி சொல்லி தர்றாரு, அவர் ஒரு மாதிரி சொல்லி தர்றாரு. அது எப்படி நமக்கு புரிஞ்சுக்கும்? இதுல பாதி பேர் இதுல வந்து ஏமாத்துறாங்க இந்த விஷயத்துல. ஸோ அந்த ஏரியால போறதுக்கே நமக்கு வந்து ஒரு வித தயக்கமோ ஒரு ஒரு பயமோ எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படியே இருந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்திலேயே இல்லாம நம்ம பாட்ட நான் வந்து பௌதிக இதுலயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம நமக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. ஆகார நித்ரா பயமைத்தனம் சாமானியமைத்த பசுபேர் நரானாம். ஆகாரம் நித்ரா பய மைத்தனம், ஈட்டிங் ஸ்லீப்பிங் மேட்டிங் டிஃபரெண்ட். இந்த 4 விஷயங்கள் வந்து மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் காமன் காமன். மிருகமும் தூங்குவோம், நம்மளும் தூங்குவோம். மிருகமும் சாப்பிடுவோம், நம்மளும் சாப்பிடுவோம். அது பற்றி எல்லாமே சேம் தான். தர்மோகி ஏக்கோ அதிகோ விசேஷம். என்ன ஒண்ணு வந்து நமக்கு மனிதர்களுக்கு என்ன ஒரு அதிகமா என்ன மிருகங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் தர்மம். தர்மம்னா என்ன, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்படி தெரியாம இருக்கும்போது நம்ம வந்து மனிதர்கள் மிருகங்கள் மாதிரி ஆயிடுறாங்க. சரிங்களா? இதை வெளில வர்றதுக்கு தான் நமக்கு வந்து பகவத்கீதை இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பாகவதம், பகவத்கீதை, நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. நம்மளுடைய முதல்ல நம்ம என்ன கத்துக்கணும்னா நம்மளுடைய இந்த தர்மம் உலகம் ஃபுல்லா இருக்கு ஒரே தர்மம் இதுதான். பல ஆயிரக்கணக்கான வருஷம் கணக்கு முன்னாடி, பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி. பிரபு என்னோட வீடியோ தெரியலையா? தெரியுதுங்க பிரபு. சரிங்க, மத்தவங்களுக்கு மெசேஜ் போட்டீங்களா? ரைட். சரி என் இது தெரியல நினைச்சுக்கிட்டேன். சரி, நோ ப்ராப்ளம். இதுலதான் நம்ம வந்து நம்மளுடைய தர்மத்தினுடைய ஆழம் எவ்வளவு, கருத்துக்கள் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே ஆனது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு பகவத்கீதையினுடைய முழுமையான இது தெரியும். நமக்கு ஒரு அதனுடைய நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திரம் அது அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரிய வரும். உலகத்துக்கே பழமையான சாஸ்திரம் மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூல காரணமாக இருக்க சாஸ்திரம்லாம் அதெல்லாம் தெரிய வரணும். அப்பதான் நமக்கே வாழ்க்கையில வந்து ஒரு நம்மளுடைய அந்த நம்ம அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம் மீனிங் ஒரு தெரியும். இல்லைன்னா நம்ம பாட்டு ரொம்ப பிஸியா இருப்போம். 20 வயசு ஆச்சுன்னா காலேஜ் முடிக்கணும், அப்புறம் வேலைக்கு போகணும், அப்புறம் 25, 26, 28 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறம் ஃபேமிலி செட்டில் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்காக உழைச்சிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கல்யாணம் இதெல்லாம் பண்ணிட்டு அது அவங்களோட நமக்கு இதுக்கப்புறம் கடமை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து குழந்தைங்க பிறப்பாங்க. அது அப்படியே போகும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா வயசாயிடுச்சு, ஐயோ என்னாச்சு என்னாச்சு உடம்பு சரியில்லையா, அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அங்கே இங்கே ஓடிட்டு கடைசியில் அப்படியே விட்டுருவாங்க. இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதுதான் நார்மலா நடந்துருக்கு. ஸோ இவ்வளோ இதுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சாஸ்திரத்துல வந்து படிச்சு நம்ம வி ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நார்மல் மாஸ் ஆஃப் இந்த ரேட் ரேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? டெய்லி எல்லாரும் ஓடுறாங்க. காலையில் எழுந்தோடனே எல்லாரும் ஆஃபீஸ் போடுறாங்க. அன்னைக்கு ஃபுல்லா இது மாதிரி வடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, வேலை செஞ்சுதான் ஆகணும். நமக்கு வந்து வி ஷுட் ஹேவ் அவர் ஓன் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஆனா அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்க கூடாது. முன்னாடி தெரியும் பார்த்தா 50, 60 வயசு ஆயிடுச்சு, அது ஒண்ணுமே பண்ணாப்புல அடுத்தது வந்துருச்சு, அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு, கிளம்ப வேண்டியதுதான் நம்ம இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அப்ப வந்து நம்மளுடைய வாழ்க்கையில யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அது ரொம்ப ரொம்ப நிதர்சனமான உண்மையாயிடுச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை பசங்க வந்து அவங்க அப்பா அம்மாக்கு வந்து கடைசியில் வந்து சர்வ் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்களோட இது இருக்குன்னு சொல்லிட்டு ஓல்டேஜ் ஹோம்ல போட்டு போயிட்டே இருக்காங்க. எனக்கு என் ஒய்ஃபும் குழந்தைங்களும் அமெரிக்கா விட்டு திரும்பி வர மாட்டேங்கிறாங்க. என்னால வரணும்னு நினைச்சாலும் வர முடியாது. அது நீங்க பாத்துக்கோங்கன்னு ஒரு இப்பெல்லாம் வந்து அதுக்கு ஒரு கேர்டேக்கர் வைக்கிறது, ஓல்டேஜ் ஹோம் வைக்கிறது, அவங்களுக்கு இது பண்ணிட்டு இன்ஃபேக்ட் சச் அன் எக்ஸ்டென்ட் தட் அவங்களுக்கு வந்து
அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஈமக்கரை ஏதாவது செய்யணும்னு அவங்க கூப்பிட்டா கூட சொந்த பசங்க கிட்டே கேட்கறாங்க. அவங்க வந்து இல்லைங்க, நான் காசு கொடுத்துட்றேன், நீங்களே யாராவது ஒருத்தர் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு. திஸ் இஸ் த லெவல் ஆஃப் திஸ் இஸ் த ரியாலிட்டி. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் இருக்காரு, அவர் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு தன்னுடைய பசங்களை ஆளாக்கி செட்டில் பண்றதுக்காக அவர் வந்து ஆஹ் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. கடைசி காலத்துல அவருக்கு வந்து பேசுறது கூட யாரும் இல்லை. அவர் கூட பேசுறதுக்கோ அவர்கிட்ட வந்து அவருக்கு உதவி ஒத்தாசம் செய்யறதுக்கோ யாரும் இல்லை. கடைசி காலத்துல முக்கால்வாசி பேருக்கு வந்து என்ன தெரியும், ஒரே வருத்தமா இருக்கும், கூட பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறது தான் பெரிய வருத்தமா இருக்கும். ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க பாட்டு தன் வாழ்க்கை பேசிட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு பேச்சு கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதுலயும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குல்ல. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், இவங்க யாருக்குமே வந்து வாழ்க்கையில நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து என்ன எப்படி இருந்தா மக்களுக்கு வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உபயோகமா இருப்போம் அப்படிங்கிறது தெரியல. நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் கம்பெனியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களா இருந்தாலும் சரி, த டே வி பிகம் அன்ப்ரொடக்டிவ், யூட்டிலிட்டி போயிடுச்சு அப்படின்னா நம்மளை இக்னோர் பண்ணிடுவாங்க, நெகட் பண்ணிடுவாங்க. அது எவ்வளவுதான் இருந்தாலும் வயசானவங்க சரி, சின்னவங்க திடீர்னு சடன்லி உடம்பு சரியில்லை படுத்த படுக்கே ஆயிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க வருவாங்க. அதுக்கப்புறம் தான் இல்லை எனக்கு இப்ப வேற வேலை இருக்காங்க. வாழ்க்கையில வந்து எப்படி நம்மளையே வந்து ப்ரொடக்டிவா வச்சுக்கிறது, யூட்டிலைசபிளா வச்சுக்கிறது அப்படிங்கிறது, உபயோகம் மற்றவங்களுக்கு உபயோகம் அப்படி வச்சுக்கிறதுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம வந்து இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் நம்ம படிச்சு புரிஞ்சுக்காம படிச்சுட்டு இருப்போம். இப்போ 12வதுலயோ 10வதுலயோ நம்ம படிச்ச பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியும் படிக்கிறோம். அப்போ ஏதாவது விஷயத்துல நமக்கு யூஸ் ஆகுதா? அதுலயே அந்த ஏரியாலேயே ஒரு டீச்சரா இருக்கவங்களுக்கு சரி மேபி அது இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு பேங்க்ல போய் இப்போ ஒரு ஆபீஸ்ல உட்காந்துருக்காரோ இல்லை ஏதாவது ஒரு வேற அவங்களுக்குலாம் வந்து கம்ப்யூட்டர்ல உட்காந்துருக்காரா, இதுல உட்காந்துருக்காரு, எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்குலாம் அது அப்போ அவ்வளவு படிச்சு இது பண்ணதெல்லாம் ஒரு யூஸ் இல்லாத மாதிரி ஆயிடுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வாழ்க்கை இந்த மாதிரி வருத்தமா இருக்கு. அவ்வளோ எல்லாம் பண்ணோம், நல்ல மார்க் எல்லாம் வாங்கணும், காலேஜ் எல்லாம் படிச்சோம், ஆனா இப்ப பண்ற வேலைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த அந்த சப்ஜெக்டுக்கு என்ன மதிப்பு? ஆனால் பகவத்கீதை மாதிரியான நித்தியமான ஆன்மீக சாஸ்திரங்கள்ல வாழ்க்கையோட நடைமுறைப்படுத்தி நம்ம வந்து அதை கத்துக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்கு. அதுல இருக்க எல்லாமே நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால என்ன நடைமுறை விஷயமா இருக்கிறதுனால நம்ம என்னைக்கு எப்ப படிச்சாலும் சரி, அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அதை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். அதனால நமக்கு பலன் கிடைக்கும். அதனால நிம்மதியா இருக்கும். நிம்மதியா இருக்கும்போது யாரோட தயவுலையும் வாழ மாட்டோம். இப்ப அந்த வயசானவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்மளுக்கு எல்லாம் நடக்க போகுது. அந்த வயசானவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு விஷயம் இருக்கும்னா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களெல்லாம் வந்து வேலை பண்ண வந்தேன், இவங்க நம்மள வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, மன வருத்தம் இருக்கும். அப்புறம் என்ன கேட்கவே மாட்டேங்கிறாங்க, பேசுறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க, கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அது மாதிரி இருக்கும். ஆனா ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நம்மளுடைய பௌதிக விஷயங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு தான் யூஸ் ஆகும். நம்ம காலேஜ் சமயத்துல பாத்தீங்கன்னா, ஐ திங்க் இப்போ எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல, இந்த கோபால், போர்ட்ரான், பாஸ்கல், அது இதெல்லாம் லாங்குவேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்ப வந்து அதெல்லாம் சொன்ன உடனே சிரிப்பா இங்க இருக்கவங்க எல்லாம், என்னப்பா என்ன கோபால்ங்கிற அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஏன் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப அதுல வந்து அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அது உபயோகம் இல்லாத போகும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி டிப்ரெசிங். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு நேரத்தை செலவு செய்யறோமோ அந்த விஷயத்துல இருந்து நமக்கு இன்னும் ஏதாவது யாராவது அதை பத்தி கேட்பாங்க, இல்லை நமக்கே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அந்த மாதிரி இருந்தா அதுதான் நமக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்கும். அந்த திருப்தியோடய நம்ம வாழ்ந்தோம்னா, ஓல்டேஜ் போய் யாராவது ஓல்டேஜ் ஹோம்ல போட்டாலும் சரி, இல்ல எங்கேயாவது யாருக்கையாவது விட்டுட்டு அனாதையா விட்டுட்டு கலந்து போட்டாலும் சரி, நம்ம அதனால நம்ம துவண்டு போக மாட்டோம். வி வில் நாட் பி டிப்ரெஸ்ட் பை தட். ஏன்? ஏன்னா நம்ம ஆன்மீக விஷயம் இருக்கு. ஆன்மீக சாஸ்திரங்கள் இருக்கு. ஆன்மீக புரிதல் இருக்கு. அதனால நம்ம இவங்க எல்லார பத்தியும் கூட நம்ம ஒரு தப்பான அபிப்பிராயமும் ஃபார்ம் பண்ணிக்க மாட்டோம். நம்மளுடைய நிலையை பத்தி நிலைமையை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் ஃபார்ம் பண்ணிக்க மாட்டோம். நமக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால எதை பத்தியும் கவலைப்பட மாட்டோம். யாராவது நம்மள ஏமாத்துறாங்க, யாராவது நம்மள விட்டுட்டு போறாங்க, இல்ல ஏதாவது பண்றாங்கன்னா கூட அதை சும்மா அப்படியே அது கொஞ்சம் சாதாரணமா எடுத்துக்கிட்டு நம்ம திருப்தியோட நம்ம போகணும். ஸோ வாழ்க்கையில யார் ஒருத்தர் திருப்தியோட இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த உலகத்துல மதிப்பு. யாருமே உங்களை பார்த்தாலும் நம்ம திருப்தியோட இருக்கோம் அப்படின்னு, எப்படி திருப்தி, இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, எவ்வளவு திருப்தியா இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த திருப்தி பௌதிக சப்ஜெக்ட்ஸ் படிச்சோ, இல்ல நிறைய 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 சம்பாதிச்சோ, பேர் புகழெல்லாம் வாங்கியோ அது மூலமா வர்ற விஷயம் கிடையாது. நம்ம ஆத்மா. நம்ம இப்ப எப்படி ஒரு ஒரு நெருப்பு துகள் இருக்கு, அந்த ஸ்பார்க் எப்பவுமே அந்த மெயின் நெருப்போட சம்பந்தத்திலேயே இருந்தாதான் அதுக்கு மதிப்பு. அதுக்கு அது 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 அதே நெருப்பு துகள் ஸ்பார்க்கு அந்த பெரிய பயர்ல இருந்து தள்ளி நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துல காத்தடிச்சு அணைஞ்சு போயிடும் ஈஸியா. இதே அந்த நெருப்போடு சேர்ந்து இருந்ததுன்னா எவ்வளவு காத்தடிச்சாலும் அந்த நெருப்பு கூடயே இருக்கும், நெருப்பு குழம்பு கூடயே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். நம்மளும் எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீக விஷயங்களுடைய சம்பந்தத்தோடயே இருக்கோம், கிருஷ்ணருடைய சம்பந்தத்திலேயே இருக்கோம். அவர் கம்ப்ளீட்லி அன்டச்டு பை த மூணு குணங்கள்னு சொல்லி வந்திருப்பாங்க உங்களுக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம் சொல்லிட்டு. இந்த 3 குணங்களால் ஆக்கப்பட்டதான் இந்த பிரகிருதி அப்படிங்கிற இந்த பௌதிக சக்தி, மெட்டீரியல் எனர்ஜி. இப்ப இந்த உடலுங்கிறத அந்த 3 சக்திகளானதுதான். இது நம்ம சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். அப்புறம் அந்த பஞ்சபூத எலிமெண்ட்ஸ், பூமி, ஆப்பானல, வாயு, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் எல்லாம். இதனால உடலுக்கு உள்ள நம்ம நித்தியமான ஆத்மாவா இருக்கும். இந்த ஆத்மாக்கு தேவையான சாப்பாடு இந்த சாஸ்திரங்கள், இந்த தூய நாமங்கள், புனித நாமங்கள், அதுக்கப்புறம் பகவானுடைய சங்கம், பகவானுடைய சேவை, இதுதான். அதை கொடுக்காம நான் மற்ற விதமான சாஸ்திரங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா, மற்ற விதமான சந்தோஷம் கொடுக்குறதுன்னா ஆத்மாக்கு திருப்தி கிடைக்காது. அந்த ஆத்மாவை திருப்தியா வச்சுட்டு இருக்கும் போது அது யாருடைய தயவும் சார்ந்து இருக்காது. நான் இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். நம்ம ஆத்மா நம்மளுடைய முழுமுதல் கடவுள் கிருஷ்ணர் தான் பணக்கம். அவர் தான் எனக்கு அவர் தான் பெரிய நெருப்புனா நம்ம சின்ன ஸ்பார்க் நெருப்பு. இல்ல அவர் தான் பெரிய கடல் அப்படின்னா நம்ம கடல்ல இருந்து அந்த அந்த இதோடைய ஒரு டிராப் ஆஃப் தட் ஓஷன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்களை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பகவத்கீதை எல்லாம் படிக்கிறது. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கிருஷ்ணர் அர்ஜுனர் கேள்வி கேட்க இவர் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு. அர்ஜுனர் கேட்கிற ஒரு கேள்வியும் ரொம்ப வேல்யூபிள் கேள்வி. அவர் ரொம்ப ஆராய்ந்து அவர் கேட்கிற அந்த கேள்விகள்லாம் சாதாரண ஒரு மனுஷனால அப்படிதான் திங்க் பண்ண முடியாது. இப்ப நம்ம இந்த சண்டை போடுறதுனால எல்லா வர்ணத்துல இருக்கவங்களும் இறந்து போயிடுவாங்களே, ஒரு பார்பர் கூட கிடைக்க மாட்டாரு, எல்லாரும் இறந்துருவாங்க. சமைக்கிறதுக்கு குக்கு கிடைக்க மாட்டாங்க, வீடு கட்டுறதுக்கு இவங்க அந்த மேஸ்திரி அந்த மாதிரி இருக்கவங்க, அவங்க இன்ஜினியர்ஸ் அவங்க கிடைக்க மாட்டாங்க. எல்லா வர்ணமும் அழிஞ்சு போயிடும். அப்புறம் எப்படி நம்ம நம்மளுடைய சம்ஸ்காரங்கள், நம்மளுடைய இதெல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் நம்ம எப்படி அடுத்த லெவல் கொண்டு போறது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறது அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி ஒன்னும் அவ்வளவு முத்தா இருக்கும். எதுக்கு இதை போய் அனாவசியமா நம்ம சண்டை போடணும்? அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னா நம்மளுக்கு அம்மா அறிவு இல்லை அப்படிலாம் கேட்பாரு கிருஷ்ணன் எல்லாத்தையும் அமைதியா உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் எல்லாத்தையும் கொட்டிடுவார் கிருஷ்ணன். சரி அப்படின்னு எல்லா கேள்வியும் கொட்டிடுவார் கிருஷ்ணன். அதுக்கப்புறம் கடைசியா கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறது ஆரம்பத்திலேயே அவர் கேட்கிறார், நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கு அப்புறம்
அவருக்கு வந்து கிருஷ்ணர் சொல்றாரு இந்த மாதிரி குதஸ்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநாரிருஷ்டம் அஸ்வர்கியம் கீர்த்திகரம் அர்ஜுன ருத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்தோ திஷ்டபரத்தப்பா அப்படிங்கிறது. ருத்ரம் ஹிருதய தௌர்பல்யம், இங்கேருந்து உனக்கு இந்த கேவலமான தாட்ஸ் எல்லாம் வந்தது. இதயத்தை வந்து வீணாக்குற இதயத்தை வந்து வீக் ஆக்குற இதெல்லாம் இதயம் வீக்கா இருக்கவங்களுடைய சிம்டம்ஸ் நீ பண்றதுலாம். இதயம் எப்ப வீக் ஆகும்? அந்த கேள்வி அவங்க எல்லாருக்கும் கேட்கிறேன். யார் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவா சொல்லலாம். இப்போ தனியா கேள்வியாக நம்ம சொல்றதை விட அப்படியே கண்டினியூ பண்ணலாம். யாருக்காவது கருத்து இருக்கா? இதயம் எப்போ வந்து வீக் ஆகும்? சோர்ந்து போகும். ஃபியர் வரப்போ வீக் ஆகும் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஃபியர் வரப்போகுது. சரி, வேற என்னென்ன காரணம்? நல்ல பதில். ஃபியர் பலகீனமா நாம இருக்கும்போது, பயம், பலகீனமா நாம இருக்கும்போது. இல்ல அதான் பலகீனம்னா என்ன மாதிரி பலகீனம்? இதே தௌர்பல்யம்னாலே பலகீனம் தான். நம்ம செய்யற செயல் சரி, நமக்கு சக்தி அப்படிங்கிறது இல்லாத போது நம்ம செய்யற செயல்ல வந்து நாம விரும்பக்கூடிய பயன் அப்படிங்கிறது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டைலமா இருக்கும்போது அப்ப வந்து இந்த மாதிரியான டவுட் இருக்கும். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், இல்ல எதிராளி வந்து பலவீனமா இருக்கிறான் அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான உணர்ச்சிகள் வர்றதில்லை. நாம செய்ய போற செயல் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நினைக்கிறவங்க எல்லாரும் ஜெயிக்கிறது கிடையாதுல்ல. அது அதுக்கு மேல ஒரு சக்தி பிரபு. இப்ப நாம வந்து அதேதான், நம்ம டிராபிக் ரூல்ஸ வந்து நாம மதிக்கிறோம். ஆனா ரோட்ல நம்ம போகும்போது நம்மளதான் நாம கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர நம்ம எதிரில வர்றவங்க வந்து எப்படி நமக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. அது நீங்க சொல்ற உதாரணம் நல்ல உதாரணம். ஆனா அது வந்து இதுக்கு செட் ஆக மாட்டேங்குது. உதாரணத்துக்கு நம்ம இதே எடுத்துக்கோங்களேன். கண்டிப்பா நான் வந்து எனக்கு டாக்டர் இது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் எழுதுறாங்க. ஆனா அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது இல்லைல்ல. அது ஹிருதய தௌர்பல்யங்கிறது என்னங்கிறதுக்கு வருவோம். ஹிருதய தௌர்பல்யம், அதாவது ஹிருதயம் வீக்கா இருக்கு அப்படிங்கிறது என்னன்னா, ஹிருதயங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஆத்மா மற்றும் கிருஷ்ண பரமாத்மா 2 பேரும் இருக்கக்கூடிய ஒரு இடம், ரைட்டா? இதயங்கிறது மனசு பேசிக்கலி. இதயம்னா இது சும்மா இந்த இதயங்கிற அந்த இந்த பிசிக்கல், இது சும்மா சேர் மாதிரி. இந்த சேர்ல யார் வேணாலும் உட்காரலாம். ஸோ இதுல அந்த அந்த இதயங்கிற அந்த பிசிக்கல் இதுல மனசு அப்படிங்கிறது இருக்கு. மனசு, இந்த சூக்ஷ்ம உடல் அப்படின்னு இருக்கும். சூக்ஷ்ம உடல்ங்கிறது வந்து மனம், புத்தி, அகங்காரம், இது 3த்தையும் கொண்டது. அந்த சூக்ஷ்ம உடலுக்குள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் இருக்காங்க. இப்ப இந்த அந்த இதயத்துல வந்து உங்களுக்கு பொறாமை, போட்டி, இது ஆணவம், அப்புறம் அந்த பேராசை, அப்புறம் அந்த காமம், இது எல்லாமே நிறைய இருந்ததுன்னா கிருஷ்ணர் அங்க இருக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடும். இதெல்லாம் அனர்த்தங்கள். கிருஷ்ணர் ஒரு சைட்ல இருக்காரு. கிருஷ்ணர் இந்த அனர்த்தங்கள் இருக்கிற இடத்துல வந்து கிருஷ்ணருக்கு இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஆனா கிருஷ்ணர் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறது அனர்த்தங்கள்லாம் தானவே கிளம்பி போயிடும். ஸோ இப்ப கிருஷ்ணர் நம்மளுடைய இதயத்துல இருந்தாருன்னா, கிருஷ்ணர் நினைச்சாருன்னா நம்ம வின் பண்ணுவோம். சப்போஸ் நம்ம வின் பண்ணலன்னா கூட கிருஷ்ணர் நமக்கு, பகவான் கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு இன்னும் நல்ல ஒரு இது வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அது மாதிரி ஸ்ட்ராங்கா நினைக்கிறவங்களுக்கு தான் இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படின்னா தோல்வி வந்தாலும் இது கிருஷ்ணர் ஏதோ நினைச்சிருக்காரு, நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா இது நடக்கணும்னு நினைச்சா நடக்கல, பரவாயில்ல, அடுத்த அட்டம்ப்டுக்கு போகலாம், இல்லை வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு தைரியம் போவாங்க. இதயம் வீக்கா இருக்கவங்க தான் வந்து இது கிடைச்சே ஆகும், இது கிடைக்கலன்னா நான் வந்து தூக்கு ஓட்டிப்பேன், இது பண்ணிப்பேன், உயிரை விட்டுருவேன், அந்த மாதிரிலாம் பயங்கரமா போட்டு இது பண்றது. இல்ல இன்னொருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி அது மூலமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணா அவங்க இதே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இல்ல, ஆக்சுவலா யார் வந்து இன்னொருத்தவங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கதான் இருக்கிறதுக்கு ரொம்ப வீக்கானவங்க. துரியோதனா வந்து அவ்வளவு பயங்கரமா வெளியில எல்லாருக்கும் சண்டை எல்லாம் போட்டு பயங்கரமா மிரட்டி கட்டி தான் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவர் தான் இருக்கிறது இதே ரொம்ப வீக்கானவர். அவர் தான். யாரு இதே வீக்குன்னு சொல்லுவாங்க? யாரால தோல்வியை வந்து ஏத்துக்க முடியாதோ அவங்கதான் இதே வீக்கானவங்க. கரெக்டா? தோல்வின்னு சொல்றதை விட இன்னொரு பெட்டர் வார்த்தை என்ன யூஸ் பண்றான்னா, பிரதிகூலமான ஒரு விஷயம் நடக்குது, அது அன்பேவரபிளா ஏதோ ஒண்ணு நடக்குது. அந்த சமயத்துல அன்பேவரபிளா ஏதோ நடக்குதுன்னா
அதை ஏத்துக்கிற மனப்பக்கம் இருக்கவங்க தான் இதயம் ஸ்ட்ராங்கானவங்க. சொல்லாம வேண்டாமா? இதுல ஒரு கேள்வி வருது பிரபு. இப்போ ஒரு நமக்கு ஒரு பிரதிகூலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து நடக்குதுன்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு ஆத்ம பரிசோதனை அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். நம்ம செஞ்ச செயல் இல்ல நம்மளுடைய வழிமுறை இதெல்லாமே வந்து சரியா இருக்கும் போதும், நம்ம வந்து நம்மளுடைய நித்திய கர்மாக்களை வந்து தெளிவா நாம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போதும், நாம எதிர்பாராத ஒரு விளைவு அப்படிங்கிறது வந்து வரும்போது, அதுல மனம் அப்படிங்கிறது வந்து சஞ்சலப்படத்தானே செய்யும். அந்த மனம் சஞ்சலப்பட்டாதானே அடுத்த முயற்சிக்கு வந்து நாம வந்து கால் எடுத்து வைப்போம். இல்ல அப்படின்னா இதை எல்லாத்தையுமே ஏத்துக்கிற பக்குவம் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா அடுத்த முயற்சி நாம எங்க பண்ண போறோம்? இப்ப நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் டாக்டருக்கு எழுதுறேன். தேவையான மார்க் எனக்கு வந்து வரல. என்னுடைய எல்லா ப்ரிப்பரேஷனும் சரியா இருந்தும் 4 மணி நேரம் தூங்கி 18 மணி நேரம் படிச்சு என்னால வந்து தேவையான மார்க் எடுக்க முடியல. இல்ல எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்போ, அந்த மனம் அப்படிங்கிறது சஞ்சலம் அடைஞ்சு இன்னும் நாம முயற்சி செய்யணும், அடுத்த அட்டெம்ப்ட் போகணும் அப்படிங்கிற உந்து சக்தி அங்கதானே வரும். இப்போ நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா இதுதான் கிருஷ்ணர் இதுதான் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, சஞ்சலத்தை எல்லாம் நான் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, எங்க இருந்து நான் அந்த உந்து சக்தியை வந்து அடுத்த முயற்சிக்கு நான் எடுத்துட்டு போவேன்? இல்ல, அதாவது கிருஷ்ணர் இதுதான் கொடுத்தாருன்ட்டு சொல்லணுங்க. கிருஷ்ணர் வந்து நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. இந்த தடவை என்னன்னா அடுத்த தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது. அதாவது ஒரு தோல்வியை வந்து என்னால ஒத்துக்கவே முடியாது, நான் வந்து இது நான் எல்லாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு நினைப்பாங்க. இல்லைன்னா என்னால அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிப்பாங்க, வேற ஏதாவது பண்ணிப்பாங்க. இல்ல அவங்களால வந்து ஒரு உண்மையான இதை வந்து புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்க அவங்களுக்கு. சரி, இது இல்லைனாலும் இன்னொன்னு இருக்கு. சரி, எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணதுக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் வேற ஏதாவது பண்ணிட்டு நம்ம பிடிஎஸ், ஆயுர்வேதா, சித்தா என்னமோ நிறைய இருக்கு, எது வேணாலும் பண்ணலாம், ஹோமியோபதி இருக்கு, அதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி நீங்க சொல்றபடி பார்த்தா அப்புறம் ஃபைட் பண்ணி எப்படி நம்ம சக்சஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கறது, அதுவும் ஒரு விதத்துல இருக்கு. அப்படின்னு அடுத்த திருப்பி ட்ரை பண்ணி அட்டன் பண்ணலாம். ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இது கிடைச்சதை எடுத்துட்டு அதுல பெஸ்டா பண்றது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா? இல்ல, எனக்கு இதுதான் கிடைக்கணும், நான் இதுதான் வேணும், எம்பிபிஎஸ் தான் பண்ணணும், இதே காலேஜ் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. பட்சத்துல வரணும். அதுக்கு அம்மா அப்பா இதெல்லாம் பண்ணணும். நம்ம வந்து இங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம மட்டும்தான் டெசிஷன் எடுக்கிறதுனால, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையன் ஒரு இன்னும் வந்து உதாரணத்தையும் எடுத்துப்போம். டாக்டர் தான் நான் படிக்க சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து மாற்றிடுறது இல்லை சம்திங், அது இதுவாயிடுது. இப்போ நம்ம நியூஸ்ல கூட கேள்விப்படுறோம். 2வது தடவை நீட் வச்சாங்க. அதுல வந்து ஒரு 2-3 குழந்தைங்க வந்து கரெக்டான நேரத்தை 2 நிமிஷம் லேட்டா போய் சேர்ந்ததுனால எக்ஸாம் எழுத முடியாம போயிடுச்சு. அதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியும்? உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஒண்ணு, இன்னொன்னு இருக்குப்பா அட்டெம்ப்ட், நீ அதனால என்ன கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அந்த இன்னொரு தடவை அட்டன் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு வந்து எது கிடைக்குதோ அதுல எடுத்து ஏத்துக்கோங்க, இப்போதைக்கு பார்க்கலாம், பார்க்கலாம், அடுத்ததா பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒரு இதயத்துல ஒரு இடத்துல வந்து ஸ்டக் ஆகிடக்கூடாது, அதுதான் பாயிண்ட். எத்தனையோ பேர் இந்த மாதிரி இருக்காங்க, இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைச்சிட்டு கடைசியில கிடைக்க முடியாம ஆட்சி இதை பண்ணிட்டு போவாங்க. இது படிப்பு விஷயத்துல சொன்னாங்க. வேலை கிடைக்கணும்ட்டு வேலையில கூட நம்ம போறோம், எவ்வளவு நல்லா வேலை செய்வோம், அப்படியே அந்த கம்பெனி வந்து லாஸ் பண்ணி நம்மளை வேலை தூக்கிடுவாங்களா இருக்கும். அத்தனை சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா நினைச்சது எதுவுமே நடக்கும், எல்லாமே அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க முடியாது. லைஃப்ல வந்து ப்ராக்டிக்கலா இருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விதத்துல வந்து இது கிடைக்கலன்னா பரவாயில்ல, அது கிடைப்பா போய் அதுல ஒரு முழுமையா நம்ம வந்து அதுல வந்து நம்மளுடைய முழு முயற்சி போடாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. அங்கதான் என்ன விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம முழு முயற்சி போடுவோம், ஆனாலும் நம்மளை தாண்டியும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு.
அவன் குழந்தைய வந்து எக்ஸாம் எழுத முடியாம போகும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களால. அந்த அது தானே நம்மளே மீறி சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். நம்ம நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் வேற வேற ஸ்டேஜ்ல இந்த விஷயங்கள் நடக்கும். அப்போ வந்து நம்ம இல்ல இல்ல எனக்கு அப்படி ஏன் இது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும். அங்கதான் கர்மாங்கிறது வருது. நம்மளுடைய கர்மான் இருக்கு. அந்த கர்மாவை நம்ம வந்து எந்த விதத்துலையும் நம்ம வந்து அதை நிறுத்த முடியும். மற்ற தர்மத்துல எல்லாம் இந்த கர்மா இது கிடையாது. மற்ற ரிலிஜன்லாம் இந்த கர்மா விஷயம் கிடையாது. அதான் நம்மளோடதுல இருக்கு. அதுதான் இருக்கிறதே கிரேட்டஸ்ட் பேலன்சிங் ஃபேக்டர். நம்மளுடைய செயல்கள்லாம் அப்படி இருந்தா ஒரே சமயம் பிறந்த 2 குழந்தை இருக்கு. ஒரு குழந்தை பயங்கர கோடீஸ்வரனுடைய பையனை பிறக்கிறான். இன்னொருத்த வந்து இப்ப கம்ப்ளீட்டா எது கை வைக்கிறது எல்லாமே வந்து அது துரதிருஷ்டம் முடியுது. இப்படி இதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. 2 பேரும் ஒரே சமயத்துல பிறந்தா 2 பேருக்கும் ஒரே நட்சத்திரம் ராசி எல்லாம் ஒன்னா தானே இருக்கணும். ஜாதகம் வேற வேற இருக்கு. என்ன கர்மா, ஒவ்வொருத்தருடைய கர்மா டிஃப்ரெண்ட். அதுதான் நம்மளுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்றது. இல்லைன்னா நீங்க வந்து பாவம் நல்ல ஒரு ஏங்க இந்த மாதிரி நடக்குது ஏன் கேட்கறோம். நம்ம கண்ணு முன்னாடியே இவங்க நல்லவங்க இந்த ஜென்மத்துல, எல்லா கண்ணு முடியும் கூட இந்த ஜென்மத்துல நல்லவங்க இருப்பான். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மத்துல என்னவா இருக்கும்? இந்த 2 விஷயங்கள் கர்மா, ரீஇன்கார்னேஷன், இது 2 தான் வந்து யூனிக்லி டிஃபரன்ஷியேட்ஸ் அவர் சனாதன தர்மா ஃப்ரம் அதர் தர்மாஸ். பௌதிக இது பௌத்த மதம் சரி, முஸ்லீம் இஸ்லாம் மதமான சரி, சரி, இந்த விஷயம் கிடையாது. ரீஇன்கார்னேஷன் கிடையாது, ரீபர்த்துங்கிற கான்செப்ட் கிடையாது, கர்மங்கிற கான்செப்ட். அதனால்தான் அவங்கெல்லாம் வந்து என்னென்னாலும் செய்யலாம், கொன்றார் பாவம் தின்றால் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பண்ண சரி பாவம் இன்னும் சரியா போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இதனாலதான் நம்ம யாருமே இது வரைக்கும் வந்து இது பண்ண முடியாது, அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவ்வளோ சொபிஸ்டிகேட்டட்லி கூல் ப்ரூஃப் இட் இஸ். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல அர்ஜுனர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, கிருஷ்ணர் வந்து பதில் சொல்ல போறாரு. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு இது உனக்கு வந்தது மனசுல? ஹிருதய தௌர்பல்யம், உன்னுடைய இதயத்துடைய தௌர்பல்யத்தெல்லாம் விட்டுட்டு வெளித்தவா அப்படிங்கிறாரு. நம்மளும் அதுதான் முக்கியமா கிருஷ்ணர் நமக்கு அதாவது சொல்றாரு. ஐயோ இது ஃபெயில் ஆயிடுமோ, ஃபெயில் ஆகும் அது மாதிரி கேள்விகள்லாம் மனசை வச்சிருக்காரு. நீ பாட்ட போய் அட்டன் பண்ணு. உன்னுடைய கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாட்சம். முழுக்க முழுக்க உன்னுடைய என்ன உனக்கு வந்து நீ வந்து எஃபர்ட் போடணுமோ அதை போடு. மா கர்ம பலகேட்டூர் மாத்தே சங்கோஸ்தோ கர்ம. மற்றவதான் நான் பார்த்துப்பேன். நீ வந்து அந்த இப்படித்தான் மட்டும்தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காத. அதுக்காக எனக்கு கிடைக்காது நிச்சயமா அப்படி எதுக்காக படிக்கும் அப்படின்ட்டு மாத்தே சங்கோஸ்து ஆழ்க்க அப்படின்னு சொல்றாரு. நீ பண்ணாம இருக்கிறதுலயே நீ வந்து அட்டாச்சா இருக்காத. அதுதான் அந்த ஸ்லோகம் வந்து பயங்கர பூர்வம். கர்மணி ஏவோ அதிகாரத்தே, உனக்கு கர்மம் பண்றதுக்கு மட்டும்தான் உனக்கு வந்து உரிமை இருக்கு. மாப்பல்லேஷு கதாச்சனா. அப்ப நீ செய்யும் போதே நீ வந்து எனக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காது. ஆகணுங்கிறது ஆவாங்க. மகா கர்ம பலஹேத்துர்பு. அந்த கர்மத்தை செய்யும் போது அந்த பலத்தை பத்தி நினைக்காத. நான் இன்ஜினியர் நானே எவ்வளவு சம்பாதிப்பேன், டாக்டர் ஆனா எவ்வளவு பெரிய ஆளாயிடும், அந்த மாதிரிலாம் அதை பத்தி நினைக்காது. மாத்தே சங்கோசு ஆக்கமணி. சரி, சப்போஸ் கிடைக்கலன்னு என்ன ஆகுறது? நான் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண, நிச்சயம் கிடைக்காது, எதுக்கு உட்காந்து பண்ணணும், அனாவசியமா உட்காந்து பண்ணணும் அப்படின்ட்டு சங்கோஸ்து ஆக்கர்மணி. அந்த காரியத்தை செய்யாம இருக்கிறதுலையும் நீ வந்து பட்டு வச்சுப்பாரு. காரியத்தை செய், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கிருஷ்ணா அழகா சொல்றாரு. சரிங்களா? இந்த பாயிண்ட தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில வந்து நிறைய இந்த 5 கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணியும் சரி, ஓவராலா வந்து கர்மம்னா என்ன, தப்பான காரியங்கள் தான் என்ன, ரைட்டான காரியங்கள் தான் என்ன, செய்யக்கூடியாத கூடாத காரியங்கள் என்ன, செய்யக்கூடிய காரியங்கள் தான் என்ன, அது எல்லாத்தையும் அழகா கிருஷ்ணர் வந்து நம்ம புட்டு புட்டு இது வச்சிருக்காரு. அதனாலதான் நீங்க எங்க போனீங்கன்னாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பிலாசபி, இந்த பகவத்கீதை, இந்த நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள், சனாதன தர்மத்தின் சாஸ்திரங்கள்லாம் இதுல இருக்க கம்ப்ளீட் கான்செப்ட் வேற எங்கேயுமே கிடையாது.
எதுல போனாலும் at ஒரு பாயிண்ட்ல ஸ்டக் நின்றுடுவாங்க. கேள்வி பதில் கிடையாது. இன்கரெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் இல்லைங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது யாருக்காவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கா? அப்படி எதுவும் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். பகவத்கீதையில உங்ககிட்ட பகவத்கீதை கையில இருக்குன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா யாராவது ஷேர் பண்றதுன்னா பண்ணுங்க. இந்த 3வது அத்தியாயத்துல கர்மயோகத்தை பத்தி சொல்லி தருவார். அது ரொம்ப அழகான விஷயம். அர்ஜுன் வந்து கிருஷ்ணன் கேட்கிறாரு, கர்மம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நீங்க என்ன வந்து குழப்பி விட்டீங்க, நீங்க நிறைய டிஃப்ரெண்ட் யோகத்தெல்லாம் சொல்லி எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு. கர்மம் பண்றது எப்படி, கர்மம் பண்றது என்ன பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நான் வந்து பக்தி தான் பண்ணணுமா, நான் விட்டுட்டு போகணுமா, எதுக்கு நான் கர்மம் பண்ணணும், இதெல்லாம் கேட்கறாரு. அப்ப கிருஷ்ணர் வந்து 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகத்தை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப அழகா சொல்லுவாரு. பட் நேரம் கம்மியா இருக்கிறதுனால டேரக்டா 4வது ஸ்லோகத்துக்கு போறேன். ஒரு 5-6 ஸ்லோகம் இருக்கு. இந்த 5வது ஸ்லோகத்துல வந்து கம்ப்ளீட் கான்செப்ட் ஆஃப் கர்மயோகா அழகா புரிஞ்சு சொல்ல கொடுத்துருவார். இந்த ஸ்லோகம் அழகா சொல்றேன் பாருங்க. நான் கர்ம நாம நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே அச்ச சந்நியசனா தேவ சித்திம் சமதி கச்சதி. யாராவது டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? பிரபு தமிழ்ல கூட படிச்சிருக்கேன் பிரபு. படிங்க. இங்கிலீஷ் யார் படிக்கணும் படிச்சிருங்க. படிங்க டிரான்ஸ்லேஷன். Not by merely abstaining from work can one achieve freedom from reaction, nor by renunciation alone can one attain perfection. செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால், தமிழ்ல ஒரு படிச்சிருக்கோம், செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பது இயலாததாகும். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் தெரியுமா? இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. நான் கர்மனாம் அன் ஆரம்பான். ஆரம்பம்னா ஆரம்பிக்கிறது, அன் ஆரம்பான்னா ஆரம்பிக்காம இருக்கிறது. எவ்வளவு அழகா வருது பாருங்க. நான் கர்மனாம் அனாரம்பான். ஒரு காரியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த காரியத்துல இருந்து விடுதலை கிடைக்காது. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, நான் சாப்பிடணும், அதுவும் ஒரு கர்மம் தான். ஏயா சாப்பிடணும், அதுவும் ஒரு கர்மம் தான். இப்ப அந்த சாப்பிடுறதுல வந்து நான் சாப்பிடாம இருந்தேன்னா அதுக்கான விளைவு வரும்ல. சாப்பிடாததுக்கு விளைவு உடம்பு ஆயிடும். இந்த நம்மளால வந்து ஆஸ்பத்திரிக்கு போன ஏதாவது உடல் வரும். ஆஃபீஸ் சப்போஸ் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும், ஒரு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை நான் ஒரு ஃப்ரைடே ஈவினிங் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து இல்லைங்க சார், நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா விட்டுருவாங்களா? சனி ஞாயிறு உட்கார வச்சு உட்காந்து பண்ண வைப்பாங்க. ஒரு காரியத்தை நம்ம செய்யாம இருக்கிறதுனால அதுல இருந்து விடுதலை கிடைச்சாது. அதுதான் பாயிண்ட். நான் கர்மனாம் அனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷ அஷ்ணத்தே. நைஷ்கர்மியம் நிஷ்காமிய கர்மங்கிறது கிடையாது, வராது. அதனால காரியத்தை நீ ஆரம்பிச்சு செஞ்சு முடிக்கிறது தான் பெட்டர். செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பத்தி கவலைப்பட வேண்டியது. நீ காலையில நான் சாப்பிட்டேன், இதுக்கு அதனால உடம்பு நல்லா நார்மலா இருக்கும். சாப்பிடாம பார்த்தோம்னா பசி, அதனால அதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் அது இதுன்னு வரும். டிஸ்டர்ப் பண்ண போதில்லை. படிக்கிற நேரத்துல கரெக்டா படிச்சு முடிச்சுட்டா நமக்கு அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் ஆக போறது இல்லை. எவ்வளவு அழகான ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் பாருங்க. அதே மாதிரி சும்மா எல்லாத்தையும் துறவி ஆயிட்டேன் அப்படின்னு சும்மா சொல்றதுனால துறவி கிடையாது. நச்ச சன்னியசனா தேவ. சும்மா நான் சன்னியாசம் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு கூட சித்தின் சமதி கட்சத்தி, சித்தி படிக்காது, சித்த புருஷன் ஆக்க முடியாது. புரியுதுங்களா? இது ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட். அதனால நீ வந்து கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுல முயற்சி பண்ணிட்டு இருக்காது. அதுல இருந்து மனசை வந்து தள்ளி அது தூரத்தை போட்டு அப்படிங்க. அடுத்த ஸ்லோகம் போலாமா? இது ஒரு 5-6 ஸ்லோகம் செட் ஆஃப் 9 ஸ்லோகம். இங்க பாருங்க.
நகி கஷிக்ஷன் அபி. ஏன் வந்து அப்படி சொன்னேங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை அட சொல்றாரு. ஜாது திஷ்டதி அகர்ம கிருத் காரியதே ஹி அவசः கர்ம சர்வ பிரகிருதி தேர்குணைஹி. யாராவது படிக்கிறீங்களா மொழிபெயர்ப்பு? English translation. யாராவது படிங்க. Yes, Prabhu. Everyone is forced to act helplessly according to the qualities he has acquired from the modes of material nature. Therefore, no one can refrain from doing something, not even for a moment. இதுதான் ரொம்ப சத்தியமான வாக்கு. நகி கஷித் க்ஷணம் அபி. ஒரு க்ஷணம் கூட ஜாத்து திஷ்டதி அகர்ம கிருத். ஒருத்தரால ஒரு க்ஷணம் கூட வேலை செய்யாம இருக்க முடியாது, காரியம் செய்யாம இருக்க முடியாது. எவ்வளோ ஸ்ட்ராங் அன் டிபேட்டபிள் பாயிண்ட் தெரியுமா? அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டு. ஒரு க்ஷணம் கூட ஒருத்தரால கர்மம் செய்யாம இருக்க முடியாது. ஒண்ணுமே பண்ண மாட்டேன், சும்மா உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னா சும்மா உட்கார்ந்து இருக்கிறதும் ஒரு கர்மம் தான். நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யாம இருக்கிறது ஒரு கர்மம் தான். நகி கஷித் க்ஷணம் அப்படி. ஒரு க்ஷணம் கூட நகி கஷித் க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்ம கிருத். ஒருத்தரால உட்கார முடியாது, எதுவுமே செய்யாம ஒருத்தரால உட்கார முடியாது. காரியத்தேகி ஆவசக கர்மா இஸ் ஃபோர்ஸ்ட் டு ஆக்ட் ஹெல்ப்லெஸ்லி சர்வ பிரகிருதி ஜெயகுணைக்கு. எல்லாமே பிரகிருதி மூலமா நமக்கு வந்து அதுல இருந்து உற்பத்தியானது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் வந்து சாப்பிடாமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது, தூங்காமே இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹெல்ப்லெஸ் தூக்கம் வந்துடும். 10 மணிக்கு மேல நம்ம வந்து நான் தூங்க போறதில்ல, பார்க்கலாம்டா என்ன பார்க்கலாம் அப்படியே தெரியும், நமக்கே தெரியாம தூங்கியிருப்போம். சாப்பாடுங்கிறது ஒரு விதத்துல கர்மம் தான். அது நம்ம வந்து எவ்வளவுதான் மாத்திட்டா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட கரெக்டா 1 பாயிண்ட் நமக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும்னு நிலைமை உண்டு. ஆவசக கர்மா. ஆவசகன ஹெல்ப்லெஸ்லி சர்வ பிரகிருதி தேர்வு. எல்லாமே எல்லாமே இட் இஸ் பார்ன் ஆஃப் த மெட்டீரியல் மோட்ஸ் ஆஃப் நேச்சர். அதனால்தான் நமக்கு வந்து இந்த உடல் இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பௌதிக உணவுகள் தான் தேவைப்படுது, தூக்கம் தேவைப்படுது, ஒரு ஷெல்டர் தேவைப்படுது எல்லாம். No one can refrain from doing something, even not even for a moment. ஒரு க்ஷணத்தை கூட அவரால் காரியம் செய்யாம இருக்க முடியாது. எவ்வளவு சத்தியமான வார்த்தை இருக்கு அதெல்லாம். சரி, இதுக்கு மேல படிக்கிறது அடுத்த படிக்கலாம், இதோட நிறுத்திக்கலாம். யாராவது இது இன்னும் சோகம் இருக்கு இந்த சீக்வன்ஸ்ல. பகவத்கீதையில எல்லாமே அழகா சீக்வன்ஸ் எடுத்து பண்றோம், படிக்கிற மாதிரி உங்களும் சீக்வன்ஸ் இருக்கும், நல்லா அழகா இருக்கும். சரி, ஏதாவது ஒரு கேள்விக்குள்ள கருத்து ஏதாவது சொல்ல முடியுமா? யாருக்காவது வேணும்னா சொல்ல கேளுங்க. யாருக்காவது கேள்விகள் கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? கொஸ்டின்ஸ் இருக்கா? புரியல, இன்னைக்கு பேசுறது உங்களுக்கு யாருக்கும் புரியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? கான்செப்ட்ஸ்லாம் கிளியர் வந்துதா? கர்மா நம்ம செய்யற கர்மா சோ அப்போ வந்து அது பியூரிஃபைடா இருக்குமா? ஏன் பியூரிஃபைடா இல்ல எல்லாத்துக்கும் கர்மம் செய்யற? அதுதான் அந்த நல்ல அழகான கேள்வி பிரபு. கர்மம் வந்து எப்ப வந்து பியூரா இருக்கும் அப்படின்னா, அந்த கர்மத்தினுடைய விளைவுகள் பலன்கள் யார் ஓனரோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இந்த உடல் இந்த இது எல்லாமே கடவுள் தான் அல்டிமேட் ஓனர். ஸோ இதனுடைய பலன் எல்லாமே வந்து அவருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அப்பதான் அந்த பியூரிஃபைடு போவோம். அப்ப நம்ம வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு புலன்பது வேணும் அப்படின்னு நினைக்காம பகவானுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தோம்னா அப்பதான் அந்த கர்மம் பியூர் கர்மம். அந்த மாதிரி இல்லாத சமயத்துல என்னுடைய சுய இந்த இன்பத்துக்காகவும் சுய திருப்திக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் வந்து செய்யணும், லாபம் இது எல்லாமே எனக்கு தான் வரணும் அப்படின்ற செல்ஃபிஷ் சுயநல மோட்டிவோட யாராவது இருந்தாங்கன்னா அது இம்பியூர் கர்மம் ஆயிடும். கர்மா வந்து எப்ப இம்பியூர் ஆகுது? சாரி பிரபு, ப்ளீஸ். கர்மா வந்து இம்பியூரா இருக்கும்போது
என்ன ஆகும்னா நமக்கு மேல மேல ஆஹ், ஆஹ், கெட்ட கர்மங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் நம்ம இந்த பௌதிக உலகத்தை திரும்ப 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 சுத்திக்கிட்டே இருக்கும் இன் டிஃப்ரெண்ட் பாடிஸ். எஸ் ப்ரோ. எஸ். ஸோ அதோட கண்டினியூஷன் கேள்வி பிரபு. இப்போ வந்து என்னால வந்து அஹ், அஹ், என்னோட திருப்திக்கு இல்லாம கடவுளோட கிருஷ்ணரோட திருப்திக்கு செய்யலாம் அந்த பக்குவம் எனக்கு இல்லாத நிலையில நான் வந்து என்னோட எக்ஸ்டெண்டட் மைசெல்ஃப் என்னோட ஃபேமிலிக்காக நான் செய்யறேன். என்னோட கர்மா எல்லாம் என்னோட ஃபேமிலிக்காக, என் ஃபேமிலியை வந்து நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறது. ஸோ அது வந்து என்னோட திருப்திங்கிறத தாண்டி ஒரு விஷயம். அதுவும் அதுவும் சென்டர்ட் அரௌண்ட் மீ தானே பிரபு. ஓ, நான் இருக்கேன், என்னுடைய ஒய்ஃபு, சில்ட்ரன், அம்மா அப்பா அவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய திருப்திக்காக செய்யறேன். அந்த இதுல இருந்தா கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வெளில கொண்டு வராரு. அர்ஜுனர் வந்து இவங்கெல்லாம் என்னுடைய மக்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அதான் நான் ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு சொன்னாரு, இவரு தர்மம்னு வந்துட்டா நீ வந்து எங்க தாத்தா மாமா அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்பதான் நீ நியாயமான ஆளு. இல்ல நீ வந்து இதெல்லாம் வந்து எங்க அப்பா தப்பு செஞ்சாலும் நான் வந்து அவருக்காக சப்போர்ட் பண்ணுவேன். இதே தப்பு வந்து வேற ஒருத்தர் செஞ்சாருன்னா நான் அவருக்கு வந்து நான் தண்டனை கொடுப்பேன். இந்த மாதிரி பார்சியாலிட்டி பாக்குறவங்களெல்லாம் கிருஷ்ணர் வந்து பக்கத்து வச்சுக்க மாட்டேன். அவங்களுக்குலாம் அதெல்லாம் கர்மா தான். அந்த கர்மாலாம் வந்து ஆஹ், கணிக்க முடியாத இதுவாயிடும். அப்புறம் அது மேல மேல கர்மங்கள் ஆஹ், இருக்கு. அதனால எதையுமே வந்து நம்ம கிருஷ்ணர் கிட்ட வந்து நம்ம அவருடைய திருப்திக்காக போது மேல மேல ஆஹ், இது ஆட் ஆகாது. புதுசு புதுசா கர்மங்கள் ஆட் ஆகும். இதே நான் உங்களுக்கு மட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா அவங்கள யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை வந்து சரியா மதிக்கல அப்படின்னு அவங்க மேல கோவம் வரும். அவங்க வந்து நம்மளை ஏமாத்தாங்க அப்படின்னா அதுல வந்து நமக்கு ஒரு வருத்தம் வரும். இதெல்லாம் மேல மேல ஆட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய பௌதிக சொந்தங்கள் எதுவாக இருந்தாலும் எப்படி வேணாலும் எப்ப வேணாலும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா அதுக்காக நம்ம அவங்களுக்காக நான் சம்பாதிக்க மாட்டேன், இவங்கெல்லாம் ஏமாத்துறவங்க அது இது அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்க கூடாது. அவங்களுக்கு செய்யறது கடமை தான், அது நம்ம செய்துதான் ஆகணும். பசங்களுக்கு அதுக்குன்னு சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாளைக்கு நீ ஏமாத்திடுவ, உனக்காக நான் அதுக்கான சாப்பாடு போட்டு என் டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படி அது வந்து முட்டாள்தனம். ஆனா அதை செய்யும் போது நான் செய்யறேன் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டில இருந்து வெளில வந்தாங்க. அப்பதான் நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத வாழ்க்கை தான் பீஸ்ஃபுல்லா போகும். எங்கெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஏமாற்றம் இருக்கதான் செய்யும். எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஏமாற்றம் இருக்கதான் செய்யும். ஸோ என் பையன் என்ன பார்த்துக்குவான், என்னோட பேரை என்ன பார்த்துக்குவான் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்றீங்க. ஐ மீன் டுவர்ட்ஸ் மீ. என்ன பிரபு அது ஒரு வாய்ஸ் பிரேக். சாரி, அதாவது என் பையன் என்ன பார்த்துக்குவான், என் பேரை என்ன பார்த்துக்குவான், என்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனோட தான் நம்ம லைஃப் ஓடிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஆமா, அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்க வரைக்கும் ஏமாற்றத்தை தான் செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஏமாற்றம் இருக்கும். இந்த பௌதிக உலகத்துக்குன்ட்டு ஒரு சுபாவம் இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு சுபாவம் இருக்குல்ல, ரொம்ப கோவக்காரர் இருப்பா, இவரு ரொம்ப நேர்மையான இருப்பா, அதெல்லாம் சுபாவம், நம்மளோட சுபாவம். அது மாதிரி இந்த மொத்த பௌதிக சக்தி இருக்கு இல்லையா, அது ஒரு சுபாவம் இருக்கு. அது என்ன சுபாவம்? அதுகிட்ட நீங்க யாரு டச்ல வந்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு துக்கம் கொடுக்கறது தான் அந்த சுபாவம். பௌதிக சக்தி, மொத்த பௌதிக இதுல எதை எடுத்தாலும் அதுல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான அசௌகரியமோ துக்கமோ ஒரு வருத்தமோ ஏமாற்றமோ ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் கிருஷ்ணர் நமக்கு வந்து இந்த உலகத்துல ஒரு வெறுப்பை கொண்டு வந்ததுக்கு முயற்சி பண்றாரு. இதுதான் இதோட நேச்சர். சம்சாரத்துல கர்மை அவிமுக்கியமானக. இந்த சம்சாரத்துக்கு எல்லா சம்சாரம்னா இந்த பௌதிக உலகத்துல எல்லாருக்கும் ஒரு ஒரு இது இருக்கு. என்னன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கினீங்கனாலும் சரி, இது பண்ணீங்கனாலும் சரி, உங்களுக்கு கடைசியில அந்த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அது வந்து ஏமாற்றத்தை தான் கொடுக்கும், வருத்தத்தை ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஒண்ணுல ஒரு ஐபோன் மாடல் வாங்குறீங்க, வாங்கிட்டு ரொம்ப அழகா சுத்திட்டு இருப்பாங்க, எனக்கு ஐபோன் 16 கிடைச்சது, 17 வந்துருச்சு. நீங்க இப்படி சுத்திட்டு இப்படி திரும்பறதுக்குள்ள ஐபோன் 18 வந்துருக்கும். ஒன்றும் பெருசா பண்ணிருக்க மாட்டான், கொடுத்துருவான். உடனே வந்து நமக்கு தோணும், ஆஹா என்னடா இது 17 அவங்க திரும்பி அதுக்காக என்ன பண்ணுவோம்,
என்கிட்டதான் பைசா இருக்கே, வாங்குவோம், அதெல்லாம் பெரிய விஷயம் இருக்குது. அழகா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய பணத்தெல்லாம் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்றது? These are all the things which should be here. சரி, இதோட நீங்க நிறுத்திக்கலாம் பிரபு. 9:30 ஆயிடுச்சு. எல்லாருக்கும் Thank you so much. பத்திரமா பிராக்டிக்கலா எடுத்துக்கணும். எது எடுத்தாலும் சாஸ்திரங்கள் எடுத்தா என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில, உலகத்துல இருக்க நடைமுறை வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு சொந்த பந்தங்கள பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு என்ன இருக்கு, பண கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கு என்ன இருக்கு, உடல் ரீதியா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, இவங்களுக்கு படிப்பு செய்யாத பிரச்சனை இருக்கு, பசங்களோட எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இதுல இருக்கு. அதுக்கு முழுசா நம்பணும். ஏன்னா பகவத்கீதைக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசமே இல்லை. முக பத்மா நிஷ்டிதா யாஸ்வயம் பத்மநாபஸ்ய முக பத்மா நிஷ்டிதா. பத்மநாபர் கிருஷ்ணருடைய ஸ்ரீமுகத்திலிருந்து அவருடைய வாக்கு அங்கிருந்து வந்தது. அதனால இது வந்து கங்கைக்கு அளவுக்குலா வந்து பெருமை. சரி, இதோட நான் இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம் பிரபு. 9:45 ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பேசும்போது ரொம்ப நன்றி பத்மநாத பிரபு. நாளை சார் நிச்சயமா நம்ம கிருஷ்ணாவளி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா இனிஷியேட்டிவ் பிரபு. நம்ம மற்றவங்களெல்லாம் வந்து நம்ம போக போக பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்கப்படுறோம். ஜென்ரலா அப்பதான் நமக்கு வந்து ஒரு இது என்ன சொல்றது, ஒரு கனெக்ட் வரும். இல்லைன்னா இது ஏற்கனவே ஆன்லைனு, இன்னும் 2-3 பேர் தான் நம்ம பார்க்க முடியுது. எல்லாரும் ஆன்லைன் இருந்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனா இன் பர்சன் பண்ற அளவுக்கு இருக்காது ஆன்லைன் பண்றது. பட் ஆல் சைட் அண்ட் டன் எவ்வளவு நமக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாம். சரிங்களா? हरे कृष्ण। जय श्रीमद् भगवद गीता की जय। श्री प्रभुपाद की जय। श्री गौतम Thank you so much. Hare Krishna.